அவர் வந்து 12 மணிக்கு பேசுறதா இருந்துச்சு, சாயந்தரம் வரைக்கும் தண்ணி கிடைக்காம இருக்கும். இல்லை அத்தனை பேருக்குமே உணவு சப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தள்ளு முள்ளுனால மட்டும்தான் இறப்பு வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? சாப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா மயக்கம் போட்டிருப்பாங்க, இறப்பு நடக்க வாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் சொல்வதற்கான இது என்னன்னா, விஜய் அவர்கள் தாமதமா வந்தனால இது நடந்துருச்சு, அவர்னால நிறைய பேர் சாப்பிடாம கொள்ளாம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்களே. அவங்கெல்லாம் வந்து விவரம் அறியாமல் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஊடகவியலாளர்கள் 3வது கண்ணில் உற்று பார்க்கிறவர்கள் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, விஜய் வந்து எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டில் ஏறினார், விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டார், அத்தனையுமே ஊடக வெளிச்சத்தில் காட்டிகிட்டே இருக்காங்க. கண்டினியூஸ். நாங்கள் சென்னையில் உட்காந்து நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், கரூரில் இருந்தவங்க பார்த்தாங்க, திருச்சியில் இருந்தவங்க பார்த்தாங்க, அத்தனை போலீஸும் பார்த்தாங்க, அத்தனை தொண்டர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் வந்து இப்போ காரில் ஏறி தொட்டியம் வழியாக நாமக்கல் வந்துட்டார், நாமக்கல்லில் சாப்பிட்றாரு, நாமக்கல்லில் 3/4 மணி நேரமாக ஸ்டேஜ்கிட்ட போகல, அதனால தான் காலம் ஆகுது, அவர் வர்றதுக்கு சாயந்தரம் ஆகிடும், அதுக்குள்ளே மத்தியான சாப்பாடு நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு மக்கள் முடிவு எடுப்பதற்கு அத்தனை வாய்ப்புகளும் அங்கே இருந்துச்சு. விஜய் வர்றதுனால எல்லாருமே சாப்பிடாமல் வெயிட் பண்ணாங்க அப்படின்லாம் அங்கே இல்லை. எல்லாருமே வந்து மதிய உணவுக்கு போயிட்டாங்க, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு தான் இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து 12 மணிக்கு பேசுகிறதா இருந்துச்சு, சாயந்தரம் வரைக்கும் தண்ணி கிடைக்காம இருக்கலாம், தண்ணி வந்து எல்லா இடத்துக்கும் கிடைக்காம இருக்கலாம். மதிய உணவு எல்லாருமே வந்து அருகில் இருக்கிற உணவகங்களில் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. சில உணவுப் பொட்டலங்களும் வந்து கட்சிக்காரங்களும் கொடுத்துருக்காங்க. அது போதுமானதாக இருந்ததா இல்லை அத்தனை பேருக்குமே உணவு சப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து தாவேகா கட்சிக்காரர்கள் இவ்வளோ க்ரௌடு வரும்போது அத்தனை பேருக்கும் உணவும் தண்ணியும் நம்ம வணங்கிடணும் அப்படின்னு ஒரு பாடத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.